மக்களே சும்மா சம்பவம் தான் போங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கு பறக்குது. என்ன ப்ரோ பறக்குதா? என்ன ப்ரோ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுங்க. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 14th வீக்கான அஃபிஷியல் ஓட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வந்துட்டு முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். லைக் வந்து நான் இந்த ஓட் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு விரும்பலை. நம்பர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே நம்பர் சொன்னதில்லை. ஸோ வந்துட்டு நான் வந்து வேணால் ட்ரை பண்ணுறேன் கடைசி நாள் அன்றைக்கி நான் ரிவீல் பண்ணுறதுக்கு. முத்துக்குமரன் அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். அவருக்கு வந்துட்டு பயங்கரம் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் மேலே வரலாம், யார் வேணாலும் கீழே போகலாம். ஸோ பயங்கரமாக ஃபஸ்ட்டு பிளேஸில் லாக் யாருமே கிட்ட வர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் முத்துக்குமரன் அவர்கள் இருக்கிறார் வித் அ பர்சன்டேஜ் ஆஃப் votes. ஸோ அந்த இடத்துல முத்துக்குமரன் ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் மக்களே. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு ஓப் விட்டுட்டு லைக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இடம் தான்ப்பா, தலைவனை யாரும் தொட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு கூலாக இருந்துட்டு தீபக் அவர்களுக்கு ஓட்டு போடுறதை கான்சன்ட்ரேட் பண்ணி முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஓட்டு போடுறது பார்க்க முடியுது. ஸோ வந்துட்டு முத்துக்குமரன் அவர்கள் ஃபேன்ஸ் முத்துக்குமரனுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யாவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, தீபக் ஃபேன்ஸ் தீபக் ஓட்டு போடுங்க, ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லினுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ யார் ஃபேன் லைக் வந்துட்டு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பிளேயர்ஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஸோ இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு விஷயமா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார். செகண்ட் பிளேஸில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க மக்களே. சௌந்தர்யா அவர்களுக்கு முத்துக்குமரன் அவர்களுக்கும் ரொம்ப ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் மக்களே. எப்போ வேணாலும் இது மாறலாம். ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் நீங்களுமே எப்போ வேணாலும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போகலாம், முத்துக்குமரன் கீழே வரலாம். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்கள் பயங்கரமாக ஓட்டு போட்டு முத்துக்குமரனை எங்கேயோ தூக்கிட்டு போய் மேலே வைக்கலாம், சௌந்தர்யா அவர்கள் கீழே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிலவரம் இருக்குது. ஸோ சௌந்தர்யா அவர்கள் கீழே இருக்காங்க. ஸோ பயங்கர டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. எப்போ சௌந்தர்யா மேலே வரலாம். சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் இது. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ் டிராஸ்டிக்காக ஓச்சுன்றது இங்கிலீஷ் ஆகிட்டு இருக்குது. வேறஸ் முத்துக்குமரன் ஸ்லைட் ட்ராப்ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் இருக்கார். தீபக் அவர்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓச்சுன்றது வந்துட்டு இருக்கு மக்களே. தீபக்கு செமையாக வந்துட்டு இருக்கு கான்ஸ்டண்ட்டாக. அது வந்துட்டு எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியல, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் லைக்ஸ் தீபக், அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஹியூஜ் சப்போர்ட் இஸ் போரிங் ஃபார் தீபக் தினகர். ஸோ தீபக் இஸ் டிசர்வ்ட் ஃபார் தேர்ட் பிளேஸ். லைக் வந்துட்டு அவர் எப்போ வேணாலும் மேலே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாங்க. ஏன்னா இந்த வாட்டி ஓட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக டஃப்பாக இருக்குது, செம்ம டஃப்பாக இருக்குங்க. மேலே போகிறாங்க, கீழே போகிறாங்க, மேலே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ தேர்ட் பிளேஸில் தீபக் அவர்கள் இருக்கார் மக்களே. ஃபோர்த் இடத்துல யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜே விஷால் வந்துட்டு ஃபோர்த் பிளேஸில் இருக்கார். விஜே விஷால் அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸுங்க. எப்போ வேணாலும் விஜே விஷால் மேலே போகலாம், தீபக் அவர்கள் கீழே வரலாம். ஸோ விஜே விஷாலுக்கு எப்படி ப்ரோ இவ்வளோ சப்போர்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. விஜே விஷாலுக்கு சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எல்லாரும் உள்ளே வந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா, அடித்தாங்க. நீங்கள் வந்துட்டு லவர் பாய் இல்லை ப்ளே பாய், நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணல, வீட்டில் இருக்க பொண்ணுங்களை தான் என்டர்டெயின் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி டார்கெட் பண்ணாங்க இல்லையா. அதனால அவருக்கு வந்துட்டு அந்த சிம்பத்தி ஓட்ஸ்ன்றது பயங்கரமாக போராயிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விஷால் அவர்கள் ஃபோர்த் இடத்துக்கு வந்திருக்காரு. எப்போ வேணாலும் தேர்டுக்கு போகலாம், தேர்டில் இருக்க தீபக் ஃபோர்த்துக்கு வரலாம். ஸோ இதுதான் நிலவரம் இருக்குது. ஸோ எங்கே ப்ரோ ஜாக்லின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு 1.5 days வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ் செம்மையாக ட்ராப் ஆகிட்டு இருக்குங்க. ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு 5th பிளேஸில் இருக்காங்க. ஆக்சுவலி ஜாக்லின் ஃபேன்ஸ் ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃபார் ஜாக். ஸோ ஓட் போட்டுக்கிட்டே இருங்க, பிகாஸ் அவங்க மேலே வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் போட்டு தான் ஆகணும். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக டிசர்வ்டான பிளேயர் தான், டாப் 3 இருக்க வேண்டிய பிளேயர். ஸோ டாப் 5 வந்து 5 இடத்துல 5th பிளேஸில் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஜாக்லின் அவர்கள் 5th பிளேஸில் இருக்காங்க பார்த்துக்கோங்க. 6th யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. பவித்ரா அவர்கள் லாஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஓட் வந்து மேலே போயிருக்காங்க. பவித்ரா அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஓட்ஸ்ன்றது வந்திருக்கு. பட் ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸுங்க. ஜாக்லின் வந்துட்டு இதை தாண்டி கீழே வருவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா பவித்ராவுக்கும் ஜாக்லினுக்குமே ஒரு பாதி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு பவித்ரா அவர்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க, ஜாக்லினுக்கும் மேலே இருக்காங்க. ஸோ ஜாக்லின் வந்துட்டு இதை தாண்டி கீழே வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க நினச்சாங்கன்னா மேலே தான் போக முடியும். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. எது வேணாலும் நம்ம என்ன வேணாலும் சொல்ல முடியாதுங்க. பவித்ரா ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. எப்போ வேணாலும் போட்டு மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜாக்லின் கீழே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் பவித்ராக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பாதிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர்கள் இருக்கார். அருண் அவர்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு அருணுக்கும் பவித்ராவுக்கும் ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அருண், பவித்ரா இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க மக்களே. அருண் அண்ட் பவித்ரா இவங்க தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் போவோம். அப்போ என்ன ப்ரோ மிட் வீக் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷனை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேங்க. மிட் வீக் நான் இப்போ இதிலே வந்துட்டு ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பேன். இது 2 பேர்லேருந்து ஒரு ஆள் வீக்கெண்ட்னு சொல்லி. ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிட் வீக் இல்லைன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆர்டர் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக், விஷால், ஜாக்கலின், பவித்ரா, அருண். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்டர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு யார் வேணாலும் மேலே வரலாங்க, யார் வேணாலும் கீழே வரலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ண வேண்டியதுன்னா, உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டுன்றது ஹாட் ஸ்டாரில் போட முடியும். லைக் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஓட்டுன்றது ஹாட் ஸ்டாரில் போட முடியும். ஒரு நம்பரில் ஒரு கால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ஏன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும், பட் கணக்கு எடுத்துக்கப்படாது. ஸோ இட் இஸ் அ வேஸ்ட். ஸோ ஒரு நம்பரில் ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்டு கால் தான் கொடுக்க முடியும். ஒரு மிஸ்டு கால் தான் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் வந்துட்டு எத்தனை வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், பட் ஆனால் அது கணக்காகாது. ஸோ ஒன்று மட்டும் தான் கணக்கு எடுத்துக்கப்படும். ஸோ உங்களால் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டும், ஒரு அக்கௌண்ட்லேருந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓட்டும் உங்களால் போட முடியும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் கடமையை செஞ்சுருங்க. உங்கள் ஓட்டை உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டுக்கு போட்டுருங்க. அப்புறம் வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஓட்டை போடுங்க. இப்போ தீபக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா தீபக் ஓட்டு போடுங்க, முத்து ஃபேன்ஸ்னால் முத்துக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ்னால் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, ஜாக்லின் ஃபேன்ஸ்னால் ஜாக்லின் ஓட்டு போடுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு முத்து எப்பயும் ஃபர்ஸ்ட்டில் தான்ப்பா இருப்பார் அப்படின்னு நினச்சி தீபக் ஓட்டு போகிறாங்க. இப்போது லாஸ்ட்டில் வந்துட்டு இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு இப்போ சௌந்தர்யா வந்துட்டு வராங்கன்னு, சௌந்தர்யா ரயான்லாம் வராங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யா மேலே தான் போய்ப்போம். ஸோ ரயானுக்கு போடுவோம், ரயான் வந்துட்டு மேலே வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து, ஸோ உங்கள் கண்டஸ்டன்ட் உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் ஓட்டை கொடுக்குத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை அது கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதுதான் மக்களே ஆர்டரு. ஸோ யார் வந்துட்டு வெளியே போக போகிறா, யார் வந்துட்டு இந்த டைட்டிலை ஜெயிக்க போகிறா, யார் ரன்னராக போக போகிறா, யார் இந்த வாரம் வீக்கெண்டில் வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆக போகிறா நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முத்துக்குமரன் ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், தீபக் ஃபேன்ஸ், விஜய் விஷால் ஃபேன்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் விஷாலுக்கு ட்ரெமெண்டஸ் ஓட்ஸுங்க, ட்ரெமெண்டஸ். லைக் வித்தின் ஆஃப் டே லைக் பயங்கரமாக ஏறி இருக்கு அவருக்கு ஓட்ஸ்ன்றது. சும்மா பிளாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ விஜய் விஷால் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் ட்ரை டு ஓட், ஏன்னா அவங்க கீழே இருக்காங்க இல்லையா. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்குமே லைட்டாக ட்ராப் இருக்குது. ஸோ சௌந்தர்யாவுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு, தீபக் அவர்களுக்குமே கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு ஓட்ஸ்ன்றது. ஸோ டேஞ்சரில் இருக்கிறது நம்ம அருண் அண்ட் பவித்ரா. இவங்க 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வெளியே போவாங்கன்றது தோணுது. ஸோ நீங்கள் அருண் இல்லை பவித்ராவில் யார் வெளியே போனால் நல்லாயிருக்குன்றது சொல்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் என்னென்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி கைஸ், நன்றி, வணக்கம்.